வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகக்காய் தொக்கு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூட ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாகக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கசப்பை எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ml எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஒரு 2 நாள் கெடாது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கூட 2 ஜீரகம், 2 பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். எப்போவுமே தொக்கு பதத்துக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் தொக்கில் வந்து ரொம்ப தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம பாகக்காய் சேர்க்கணும். எதனால் அப்படின்னா தொக்கு பதத்துக்கு வரணும் அப்படின்னா எப்போவுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகக்காய் தொக்குன்னு இல்லை, எந்த வெறும் வெங்காய தொக்கு தக்காளி தொக்கு செஞ்சால் கூட மசாலாவை முன்னக்கூட்டியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிகளை பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் நல்ல பாகக்காய் வெந்து வர்றப்ப டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். இதுக்கு கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு பாகக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். தக்காளி பாகக்காய்லாம் சேர்த்து தண்ணி விட்டு அவிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மசாலா சேர்க்குறத விட முன்னக்கூட்டியே மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். இன்னுமே டேஸ்ட் அதிகமாக வரும். அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுடு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு தெரியாது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.